ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள் எல்லாம் இந்த பிறப்பு ராசி பலன்களை சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மேச ரிஷபம் மிதுனத்துக்கு கடல் போல குவிகிறது கால்கள். என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? நான் இப்போ சொல்கிறது தான் எனக்கான அக்னி பிரச்சனை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த கடகராசிக்காரர்கள் பிறப்பு ரகசியம் என்ன? இப்போ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் தான் இருக்கும், இதை தாண்டி எது இருக்காது அந்த மாதிரி. ஸோ கடகராசிக்காரர்கள் முகம் அழகு, வசீகரம், விபத்து கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரர்கள் சார் வாழ்ந்து கெட்டவங்க அத்தனை பேர் கடகராசிக்காரர்கள் தான். நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா என்பவர்களாம் நீங்கள் தான். அதை இழந்ததெல்லாம் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்கள் இது. எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ ராசியில் அந்த கிரகத்தினால் விபத்துங்க. எந்த கிரகம் ராசி அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினால். அதே மாதிரி நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பீங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பீங்க. மணல் மேட்டுக்கு பக்கத்தில் குடியிருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் நீர்நிலை மணல் மேட்டுக்கு பக்கத்தில் குடியிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் தவக்கலை வருது, தேள் வருது, நண்டுவாகிலி வருது போன்ற விஷயங்கள், இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிராணிகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீர்நிலைகள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மீன் வளர்ப்பில் பெரிதும் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க கடகராசிக்காரர்கள். மீன் வளர்ப்பு பெரும்பாலும் கடகராசிக்காரங்க ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. படம், சினிமா, மீடியா இந்த துறைகளில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. சார் ஒரு கான்செப்ட் அப்படியே ரீமேக் பண்ணுறோம் சார், அந்த கான்செப்டை எடிட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணுறோம் சார், அது அப்படியே மக்கள்கிட்ட போகுது சார், மக்கள் ஸ்ப்ரெட் ஆகி ஷேர் பண்ண நமக்கு கால்ஸ் வருது சார். இதெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க. பப்ளிசிட்டி இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறவங்க, அதாவது பப்ளிக்கை ரொம்ப நம்புகிறவங்க இந்த கடகராசிக்காரர்கள். மக்கள்கிட்ட கொடுப்போம் சார், நம்ம கதையை மக்கள்கிட்ட கொடுப்போம், மக்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு நம்ம பார்ப்போம். இந்த கதை எழுதுகிற அத்தனை பேர் இந்த கடகராசிக்காரங்க. சினிமா படம் எடுத்து வீணாக போன அத்தனை பேர் கடகராசிக்காரங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சினிமா மேலே கடுமையான மோகம் வந்து சினிமானால் வாழ்க்கை இழந்த அத்தனை பேர் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு கேமரானா ரொம்ப பிடிக்கும், வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊடக வெளிச்சத்துக்கு பைத்தியம் மாதிரி கடகராசிக்காரர்கள். கற்பனாவாதிகள், சிந்தனாவாதிகள். கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு டைட்டில் சொல்லி நீங்கள் யோசிங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம், இனி உலகத் தரத்தை எட்டுவோம், படக்குன்னு சொல்லிடுவாங்க. நல்லா இருக்குப்பா, அவ்வளோதான், இதுதான் ஸ்லோகன் போட்டுருங்க, அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் பஜ்ஜி போடுற மாதிரி டீம் லீடர் ஒருவர், சார் ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், நல்ல டைட்டில் சொல்லுங்கள். ஊர் கூடி இருக்கும் தேர் திருவிழா. நல்லா இருக்குது சார், சூப்பர். அப்படி ஒரு பஜ்ஜி இந்தா. அடுத்து நீ யார் சார்? அவர் ஜிஎம்ல ஒன்று கேட்டார், இந்த அவர் பஜ்ஜி போட்டு உனக்கு ஒன்று வச்சுக்கோ. எல்லாருக்கும் அறிவு தானம் பண்ணுறாள் நீங்கள் தான். கடகராசிக்காரர்கள் உங்களுடைய அந்த ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, மீடியா ப்ரமோஷன் இது ரிலேட்டடாக இருக்கும். அப்போது நீங்கள் அது அப்புறம் அடுத்த பதிவு நான் விதிகளை மீறுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். முதல்ல பிறப்பு பதவிக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். வயலும் சார்ந்த பகுதியில் தவளை அதெல்லாம் இருக்கும், விஷப்பூச்சி அதெல்லாம் சொன்னேன். நகரின் முக்கிய இடத்துல இருப்பீங்க. சார் நான் கோயம்பேட்டில் தான் சார் இருப்பேன், கோயம்பேட்டை தாண்டி எங்கேயும் வர மாட்டேன். கோயம்பேட்டில் இருப்பேன், அப்படி பக்கத்துலேயே இருப்பேன். அப்படியே நீங்கள் சிட்டின்னு போனால் டி நகரில் தான் சார் இருப்பேன். என்னங்க டி நகரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இவ்வளோ க்ரௌடில் எப்படி இருக்கீங்க? க்ரௌடில் இருந்தால் தான் சார் பெரிய மனுஷன், சிட்டினா அப்படி தான் இருக்கணும் அப்படிம்பீங்க. உங்களுக்கு இந்த ஊருக்கு ஒதுக்கு பக்கம் சென்னையிலேருந்து மிக அருகில் ஊருக்கு வெளியே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? தினமும் மக்களை பார்க்கணும். சிஎம் போகிறாரு, அப்படி எட்டி பார்க்கணும். நமக்கும் சிஎம்முக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் அவர் போகிறத பார்க்குறீங்க? சும்மா பார்ப்பேன் சார், சென்னையுடைய முக்கிய நகரில் இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? இதிலலாம் ஒரு ஆசை. இந்த மாதிரி சென்னை முக்கிய நகரில் இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பஜார் இருந்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு வீதியாக இருக்கும் அந்த கடகராசிக்காரங்க. அந்த வீதி ஒரு பார்க்காக இருக்கும். அந்த வீதிக்கு எதிராக ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். பக்கத்துலேயே நீங்கள் மகிழ் மன்றம்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரிலாம் மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன சொல்ல போகிறேன், தீர்த்தவாரி தான், அதெல்லாம் இருக்கிறதுக்கான கடைகள் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கும். ஏன்னா கடகம்னா என்ன அப்படின்னா ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அழகான வார்த்தை அந்த வார்த்தை. கூல் ட்ரிங்க்ஸையும் அப்படி தான் சொல்லுவாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஜூஸையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னா கிரேப் ஜூஸ்பாங்க. இப்போ ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க? இல்லை ட்ரிங்க்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது, அது அப்புறம். நான் அதை கேட்கலைங்க, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு பேரையே மாற்றி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் அது நான் சொன்ன புரிஞ்சிருச்சா இல்லையா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? குமுதம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இந்த கடை உங்கள் வீட்டு பக்கம் பிரமாதமாக இருக்கும்.
அமோகமாக சந்திரன். அப்போது நீங்கள் காப்பி பிரியர்கள், ஒரு வேலைக்கு வரீங்க, அண்ணே வணக்கண்ணே ஒரு காப்பிண்ணே, காப்பி, அண்ணே வணக்கண்ணே ஒரு டீண்ணே, இப்போ தானே காப்பி குடித்தா, அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. காப்பி டீ காப்பி டீ காப்பி டீ கூல்ட்ரிங்க்ஸ் இப்படியே ஓடும் உங்கள் வண்டி. அப்போது நீங்கள் உணவு பிரியர்கள், நீங்கள் மட்டும் இந்த பழக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற இறைவனாலையும் முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நம்பரில் 2ஆம் நம்பருக்காரங்க, 2ஆம் நம்பரில் பிறந்த எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டு அவங்கள காப்பாற்ற இந்த ஜென்மத்தில் யாராலையும் முடியாது. காரணம், சந்திரன் என்றாலே நீர் தான். நீர் இல்லாமல் சந்திரனாக இருக்க முடியாது. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் 2ஆம் நம்பருக்காரங்களை பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஒரு நாளைக்கு 3 ஜூஸாவது குடிப்பாங்க. இது உங்கள் குணம். அந்த ஜூஸாக குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. புற்றை இடித்து சைட் போடுவீங்க, இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். புற்றை இடித்து சைட் போடுவீங்க. வாடகை பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் வாடகை கட்டி விட்டேன் சார், 3 போர்ஷன் சார், கீழே நான் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க சார், என்னன்னே தெரியல, இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வாடகை பிரச்சனை. அடுத்து பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். சொந்த பொண்ணு மாதிரி நினச்சேன் சார், சொந்த பொண்ணு மாதிரி நினச்சேன், அவங்களே பார்த்தீங்கன்னா கடைசியாக என்னை பற்றி தப்பாக எடுத்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். வாடகை பிரச்சனை. நான் ஒருத்தர் மேலே ரொம்ப ஆசை வச்சேன், இவங்களை என்னுடைய பிரியமான அம்மா ஸ்தானத்தில் வச்சு பழகினேன் சார், அந்த லேடி என்னை இப்படி பண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கேல ஆரம்பிக்கிற பெண், கேல, கார்த்திகா, காவ்யா, இந்த கேல ஆரம்பிக்கிறது, கிருத்திகா, இந்த கேல ஆரம்பிக்கிற பெண்களால் உங்களுக்கு அந்த மன வருத்தம் என்பதெல்லாம் ஏற்படும். உங்கள் பேரே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஷ்ஷுன்னு ஆரம்பிக்கிற பேராக இருக்கும். ரமேஷ், சுரேஷ், லாவணேஷ், இஷ்ஷில் ஆரம்பிக்கிற பேராக இருக்கும். இதெல்லாம் கடகராசிக்காரங்க குணங்கள். அடுத்து பெரும்பாலும் பைக் ஓட்டுறதுல ரொம்ப பிரியம். கார் ஓட்டுறதுல பிரியம் கிடையாது, பைக் ஓட்டுறதுல ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த கலர் கிளாஸ்லாம் போடுறதுல ரொம்ப பிரியம். இதெல்லாம் உங்களோட குணம். கூலிங் கிளாஸ் மாதிரியான கலர் கிளாஸ்லாம் போட்டுப்பீங்க. இரவு நேரங்களில் தான் உங்கள் சந்திப்புகள் இருக்கும். பெரும்பாலும் உங்கள் சந்திப்புகள் எல்லாம் இரவு நேரங்களில் மட்டுமே இருக்கும். பகல் நேரங்கள் ஏன்னா சந்திரனா யாருங்க, ஆஃப்டர் 6 o'clock அப்புறம் வர்றவர் தான் சந்திரன். பெரும்பாலும் பிரச்சனைகள்லாம் பகல் நேரத்தில் வரும், முடிவுகள் எல்லாம் இரவு நேரத்தில் வரும். காலிலேருந்து சண்டை போடுவீங்க எல்லாரு கூடயும். சாயந்தரம் சந்திரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் கூட சமாதானம் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். வீடு வண்டி வாகனம்லாம் சரி. குடும்ப வாழ்க்கையில் பற்று கம்மி. குடும்ப வாழ்க்கையில் பற்றே இருக்காது, பொது வாழ்க்கையில் தான் பற்று. மக்களுக்காக உரைப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். பொது பிரச்சனையில் ஈடுபடுவீங்க. எதுக்கிட்ட அந்த பிள்ளையை அடிக்கிற, நான் யார் தெரியுமா, நாங்கள்லாம் இருக்கிறப்ப நீ அந்த மாதிரி கை வச்சிருவேன், நீ அவன் யாருன்னே தெரியாது, அவன் பிரச்சனைக்கு ஏண்டா போகிற, எல்லா பிரச்சனைக்கும் போவார். பொது பிரச்சனை. அரசியல் ஈடுபாடு, இருதய பாதிப்பு, இயந்திர விபத்து. கடகராசிக்காரங்களுக்கு சளி பிடிச்சா சரியாகிறதுக்கு 10 நாள் ஆகும். கடகராசிக்காரங்களுக்கு சளி மட்டும் பிடிச்சா சரியாகிறதுக்கு 10 நாள் ஆகும். இதெல்லாம் நடக்கும். நெஞ்சு வலி, கோயில் திருப்பணி, அரசு பணி, கோயில் கோயில் கோயில். பெரும்பாலும் இவர்கள் இந்த பிரேத சம்ஸ்காரங்கள், பிரேதம் இதெல்லாம் பார்க்க விரும்புறதில்லை. மயானம் இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டால் அதெல்லாம் எதுக்கு சார், காலங்காத்தால் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. லக்ஷ்மி கடாட்சமான விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. நோய், வியாதி, கடன், கஷ்டம், விபத்து, மரணம், ரத்தம் இதெல்லாம் பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. இது அவங்களோட குணம். அடுத்ததாக உங்களுக்கு முதல் தொழில் நஷ்டமாயிடும், 2வது தொழில் தான் நல்லாயிருக்கும். கடக பூசம், தந்தை வழியில் வேதனை, அப்பா கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும். கடக பூசத்தில் பிறந்தவர்கள். கடக ஆயில்யம், நல பாகம். கும்பராசிக்காரங்களை பார்த்துருக்கீங்களா, 1 மணி அடித்தால் கண்ணே லஞ்சு ஞாபகம், அதெல்லாம் 1 மணி அடித்தா லஞ்சு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி கடகராசிக்காரங்க இது நான் சொன்ன பாருங்க, கடகராசி ஆயில்யம் நல்ல பாகமாக சாப்பிடுவாங்க. இவங்க ஓடுறது, குதிக்கிறது, தவறுது, அப்போ இது தவறுது போடுறது அப்படிங்கிற மாதிரி இவங்க சாப்பிடாத ஐட்டமே இருக்காது. ஃப்ரான்ஸ், நம்ம இப்போ இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப உடும்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம உடும்பை பிடிச்சி சாப்பிட்டுருக்கோம். இந்த வீர விளையாட்டுலாம் இவங்க பண்ணுவாங்க. ஃபுட்டீஸ்னு சொல்லுவாங்கல்ல, நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி ஜோக்காக இருக்கும், ஆனால் இதில் இருக்க உண்மையை புரிஞ்சுக்கணும். ஃபுட்டீஸ்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற பழங்களை பிடிச்சி சாப்பிட்டு பார்க்குறது. வெளி இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற இது நல்லாயிருக்கும், இந்த ஊரில் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், அந்த ஊருக்கு போகும்போது அந்த சாப்பாட்டை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவீங்க. புரியுதா? ஆம்பூர் பிரியாணி மாரி தான். ஆம்பூர் போனீங்கன்னா பிரியாணி கடை எங்கன்னா ஒரிஜினல் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் ஆம்பூர் விட்டு வெளியேறுவீங்க. எப்போ நமக்கு 1008 வேலை இருக்குப்பா, அங்கே ஷூட்டிங்க்கு வெயிட் பண்ணுறாங்கப்பா, ஆம்பூர் பிரியாணி கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டிங் தான். சாப்பாட்டுக்காக என்ன வேணால் செய்வீங்க. நலபாகம். அதே மாதிரி பெரியம்மா ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. கண்ணில் பல்லில் பிரச்சனை வரும். ஒரு கேட்ராக்ட், ஒரு சின்ன ஒரு புரை சிகிச்சையாவது பண்ணியிருப்பீங்க. பெரியம்மாவால் உங்களுக்கு ரொம்ப புகழ். பெரியம்மா பெரிய தலைமை ஆசிரியராக இருப்பாங்க, கோர்ட்டில் வேலை செய்வாங்க, அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. மேடை பேச்சு அற்புதமாக பேசும். மைக்கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், இப்பொழுது அரங்கத்தில் இருக்கும் அனைவரையும் பேச்சாலே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட மைக்கை மட்டும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா போச்சு.
ஏன்னா 2 கூடையவன் சூரியன். எல்லாரையும் டாமினேட் பண்ணுவீங்க. அங்கே யார் அது, அங்கே கத்துறவங்களாம் உட்காரு, இதெல்லாம் நீங்கள் தான். இந்த விழாவை கண்ட்ரோல் பண்ணுற கேரக்டர் இருப்பாங்க. ஒரு மாநாடு நடக்குதுன்னா ஒருத்தர் வர்ணனையாளர் இருப்பாங்க, இங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அங்கே குதிக்கிறவங்களாம் உட்காருங்க, அதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் டாமினேட் பண்ணி பேசுவீங்க. இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் ஆவணம் தொலைஞ்சு போடுற பிரச்சனை வருங்க. லேண்டு வாங்கினீங்கன்னா பத்திரம், தாய் பத்திரம், மூல பத்திரம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு. கரையான் அடிக்கிறது, தண்ணீரில் விழுறது, சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண. கமெண்டில் போடுங்க சார், ஆமாம் கரெக்டு, என் சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சு, நான் பிஇ மெக்கானிக்கல் படித்தேன், என் சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டு அதை வாங்குறதுக்குள்ளே படாதப்படப்பட்டேன். நீங்கள் போய் பார்க்க, நீங்கள் படித்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அங்கே போனீங்கன்னா உங்கள் தலைமை ஆசிரியர்லாம் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார். இப்போ அதுக்கப்புறமா புது ஆளுங்கள்ட்ட நீங்கள் யாருங்கிறத சொல்லி அவன் உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு மதித்து இதெல்லாம் நடக்கணும். அது மாதிரிலாம் கஷ்டப்படுவீங்க. பெரும்பாலும் சகோதரர் வெளிநாடு போயிடுவாங்க. உங்கள் சகோதரர் கூடவே பிறந்தான் சார், அமெரிக்காவில் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான், அண்ணன் கேட்குற, தம்பி கேட்குறேன், ஒரு 50,000 கொடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, அண்டை அயலார் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். சார் கார்னர் பீஸ் சார் அளந்து பார்த்தா 634, லிட்டிகேஷன் 615க்கு தான் அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த 10 சதுரடினால அது கோர்ட்டில் நிற்கிது சார். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும். போய் தொலைதுன்னு விட்டு கொடுத்துட்டு வர்றது நல்லது. லிட்டிகேஷன் கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி கூட சண்டை போட்டிங்கன்னா வழக்கில் ஜெயிக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 8 கூடையவன் சனி இல்லையா, அவனே தான் 7 கூடையவனும். சனி உங்களுக்கு ஜென்ம எதிரி, உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டான். அப்போ வழக்குனால பணத்தை இழந்தவங்களாம் நீங்கள் தான். வழக்குக்கு சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துருங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். அடுத்து தந்தை பாசம் கிடைக்காது. கடன், கல்வி, வங்கி, உயர்கல்விலாம் படிப்பீங்க. கடன் வாங்கி தான் உயர்கல்வி படிப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். தந்தையால் கடன், தந்தையால் விபத்து போன்றவைலாம். 2னா மாரகஸ்தானம்னு பேர். தந்தையால் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மனைவி வந்தவுடன் கஷ்டம் வரும், நண்பர்களால் கஷ்டம் வரும். கல்யாணம் பண்ண வரைக்கும் என்ன மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் சார். 2 கம்பெனியில் 16,000 ரூபா சம்பளம் சார், நிம்மதியாக இருந்தேன் சார். நான் என்றைக்கு கல்யாணம் ஆகி கமிட் ஆனனோ அன்றைக்கி போச்சு சார் நிம்மதி. இது உங்களுக்கு இல்லைங்க. இந்த உலகத்தில் அமெரிக்காவில் 34வது மாடியில் படுத்துருவனை எழுப்பி கேட்டாலும் இதே தான் சொல்லுவான். ஆனாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவங்களாம் அதை டாலரேட் பண்ணி வாழ பழகிட்டாங்க, நீங்களும் வாழ பழகிக்கிங்க, அவ்வளோதான். அதனால் அவமானம், கூட்டுத்தொழில் நஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஜட்ஜு, பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், கமிஷனர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரினா உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். கடகராசிக்காரர்களுடைய அழகான மனநிலை என்ன, அவங்க உடல்நிலை என்ன, உங்கள் வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் இதை விட பிரித்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். என்னுடைய ஆய்வு இது. அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கீழே தொடர்ந்து ஆமாம் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு போடணும். அடுத்து கடகராசிக்காரங்களுடைய கடன் எப்போ திறப்போகுது, பொருளாதாரம் எப்போ மேம்பட போகுது, வேலை எப்போ கிடைக்க போகுது, குழந்தை எப்போ பிறக்க போகுது, எல்லாம் சொல்ல போகிறேன். அடுத்த பதிவுக்கு காத்திருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இப்பொழுது ஒரு சிறிய பிரிவுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.